எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் என்று நான் மாமி பேசுறேன். இன்னைக்கு ஒரு தோசை தான் நம்ம செஞ்சு காமிக்க போறோம். என்ன தோசைன்னா முடக்கத்தான் தோசை. இப்ப நம்ம வெளியில போயிட்டு வரோம், ஒரு நாள் 2 நாள், உடம்பு வலி, கால் வலி, இது மாதிரி முதுகு வலி, இது மாதிரி நமக்கு ஒரு வலி வருது அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வெறும நம்ம கீரையா பண்ணினா அதை யாரும் சாப்பிட மாட்டா. துவையில இருந்தாலும் அதை யாரும் துவையெல்லாம் கொஞ்சோண்டு தான் எடுப்போம். இதை அதுக்கு பதிலாக நம்ம தோசையா பண்ணணும்னா அதை சாப்பிட்ருவாங்க. இன்னைக்கு இந்த முடக்கத்தான் தோசை நம்ம பண்ண போறோம். முடக்கத்தான்னு நம்ம வடக்குல பேசுறோம், ஆனா முடக்கு அறுத்தான் அப்படிங்கிறது அந்த பேரு. இது ஒரு தாவர வகையை சேர்ந்ததுதான் இந்த முடக்கத்தான் கீரை. இப்ப நம்ம நாட்டு மருந்து தழையெல்லாம் வைக்கிற இடத்துலையும் கிடைக்கிறது, நீங்க வாங்கிக்கலாம். இப்ப அந்த முடக்கத்தான் கீரையை இப்ப நாம வச்சு இன்னைக்கு ஒரு தோசை பண்ண போறோம். இப்ப அந்த முடக்கத்தான் கீரையை முதல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இப்படி இது வேலியில இருக்கும், கீழே படர்ந்துருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். இது எந்த இடத்துல வேணாலும் இதுக்கு தண்ணி எல்லாம் தேவையில்லை. இவ்வளவு வெயில் காலத்தையும் கூட இது இருக்கும். இதை நான் கொண்டு இப்ப பறித்து 2 கைப்பிடி அளவு நல்லா நான் அலசி வச்சிருக்கேன். இது மாதிரி நீங்க கொண்டு அலசி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இட்லி அரிசி 1/4 கிலோ புழுங்கரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு உளுந்து ரொம்ப தேவையில்லை, 50 கிராம் தான் எடுத்திருக்கோம். 50 கிராம் மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு, கட்டி பெருங்காயம். இன்னைக்கு வெங்காயம் போடலை இதுல, ஏன்னா பெரியவாள்லாம் வெங்காயத்தை சாப்பிடாதவா இருப்பா, 4 கிழமை இருக்கிறவா இருப்பா, விரத காலமா இருக்கும். வெங்காயம் போடல, அதுக்கு பதிலாக பெருங்காயம் சேர்க்கிறோம். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு தான் எடுத்துருக்கேன். இது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை இதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு வாசனை ஒரு கசப்பு இருந்தா கூட இந்த கருவேப்பிலை இதில் நம்ம சேர்க்கும் போது இந்த கருவேப்பிலையோட மனமும் இதுல சேர்ந்து வரும். கருவேப்பிலையும் நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இரும்பு சத்து மிக்கது. இந்த கருவேப்பிலையை நம்ம எதில் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் அன்னைக்கு உணவுல நம்ம சேர்த்துடணும். அதுதான் முக்கியம். நம்ம பொறுக்கி எரியாத அளவு இந்த கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்தப்பல நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இந்த தோசைக்கு. இதுதான் இதுக்கு இப்போ தேவையான பொருள். இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் நான் 1 மணி நேரத்துக்கு முந்தையே ஊற வச்சிடணும். புழுங்கரிசியும் உளுந்து நான் ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறட்டும், 1 மணி நேரம் ஊறணும். நல்லா இந்த அரிசி உளுந்து நல்லா ஊறி போச்சு. இப்ப இந்த கீரை நம்ம அலசி வச்சிருக்கிற கீரையை அரைச்சிட்டு அதோட சேர்த்து இந்த அரிசி உளுந்தையும் போட்டு நான் அரைக்கிறேன். இந்த கீரையை நம்ம தனியா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த கீரை நல்லா இங்க பாருங்க, நைஸா நல்லா மசிஞ்சு போச்சு. இப்ப இந்த நம்ம ஊற வச்ச அரிசியும் உளுந்தையும் இதுலயே போட்டு நான் ஒண்ணா அரைச்சிடுறேன். இதுலயே ஊறுனதை போட்டேன். ஏற்கனவே கீரை இதுல அரைச்சிருக்கோம். இப்ப இதுக்கு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் இதுல போடுறேன். அதே மாதிரி மிளகை பத்தி உங்களுக்கு தெரியும், நம்ம ஜீரண உறுப்புகள் எல்லாம் சரி பண்ணோம். மிளகுக்கு ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கு, வலியை குறைக்கும். அதனால இதுல 1 ஸ்பூன் நான் மிளகு சேர்த்திருக்கேன். அடுத்தது ஜீரகமும் நமக்கு ஜீரண சக்தியை கொடுக்கறது, வயிற்று உபாதைகள்லாம் போக்கும். இந்த ஜீரகத்தையும் இதில் நான் போடுறேன். இதுல வெங்காயம் நம்ம சேர்க்கல, அதனால வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்திருக்கேன். இந்த பெருங்காய துண்டு இதில் நான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையும் இதுல போட்டே நான் அரைச்சிடுறேன். உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு நிதானமா போடுறேன், பத்தலைன்னா அப்புறம் நீங்க போட்டுக்கோங்க. இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே இப்ப நான் அதுல சேர்த்துட்டேன். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா நான் அரைச்சு எடுத்துடுறேன்.
இப்ப இந்த பெருங்காயம், உப்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, அரிசி, உளுந்து, முளைக்கட்டாங்கீரை எல்லாம் போட்டு ஒண்ணா இங்க பாருங்க. அந்த மாவு பாருங்க, மாவை பார்க்கும் போதே ஒரு கலரா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த முடக்கரத்தான் கீரை போட்டு தோசை மாவு எல்லாம் போட்டு அரைச்சிட்டோம். மாவை பார்த்தீங்கன்னாலே குழந்தைங்க சாப்பிட வந்து நிற்கும். இங்க பாருங்க, இந்த மாவை நான் வந்து மாத்துறேன். முடக்கரத்தான் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த முடக்கரத்தான் தோசை மாவு ஊற்றலாம். இது மாதிரி நீங்க உங்க வீடுகள் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி கடல் எல்லாம் விற்கிறது. இதை கூட நீங்க தோசை ஊற்றி தேய்க்கிறதுக்கு வாங்கிக்கலாம். நான் எப்பவுமே தோசை ஊற்றினாலே ஒரு கிண்ணத்துல தண்ணியும் ஒரு கிண்ணத்துல எண்ணெயும் வச்சுப்பேன். எண்ணெய் அதிகம் செலவாகாது நமக்கு. அதனால இதை இப்படி இது பண்ணிட்டு இப்படி நம்ம போட்டோம்னா போதும். எண்ணெய் இதுக்கு தேவையில்லை, எண்ணெயே அதிகம் வேண்டாம். நம்ம எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளவு ஊற்றிக்கலாம். பெருசா வேணா பெருசா ஊற்றிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்டு நம்ம சின்னதா ஊற்றிக்கலாம். அப்படியே அழகா அது எடுக்க வந்துடும் தோசை. ஒரு சொட்டு எண்ணெய் திருப்பி போட்டு ஊத்துறேன். அடுப்பை நம்ம சிம்லயே வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப முருகினா வயசானவெல்லாம் சாப்பிட முடியாது. இதே மாதிரி நம்ம தோசை ஊத்திக்கலாம். எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அப்ப கூட நம்ம அதை சூடா ஊத்தி கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையானதை போட்டுக்கலாம். மீதி மாவு இருந்தா கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நமக்கு எப்ப தேவைப்படுறதோ எடுத்துக்கலாம். அடுத்த நாள் கூட ஒரு 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா வச்சுக்கலாம். இல்லை வெளியில வச்சு ஊற்றினா கூட பிடிச்சா கூட நல்லா தான் இருக்கும். தேவையான போது நம்ம சூடா எல்லாருக்கும் போட்டு கொடுத்துக்கலாம். முடக்கரத்தாங்கீரை தோசை ரெடி ஆயிடுது. நான் ஒருத்தர் சாப்பிட ஒரு 4 தோசை ஊற்றிருக்கேன். நீங்க தேவைப்படும் போது சூடா கூட ஊற்றி தரலாம் எல்லாருக்கும். இந்த முடக்கரத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நீங்க இட்லி பொடி, சட்னி, வீட்டுல இன்னைக்கு எங்க வீட்டுல பாசிப்பருப்பு சாம்பார் அதை வச்சுதான் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். மறுபடியும் இந்த கீரையினுடைய மகத்துவம் வந்து ரொம்ப பெருசு. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். உடம்பு வலி, மூட்டு வலி, உடல் உள்காயங்கள், வீக்கங்கள் இருந்தால் கூட இந்த முடக்கரத்தான் தோசை வந்து இந்த வலி வந்து நீக்கும். முடக்கரத்தான் கீரையை நம்ம பிடிச்சா துவையலா பண்ணிக்கலாம், பிடிச்சா கீரையா பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி தோசையா டக்குன்னு உடனே இதை செஞ்சு குழந்தைங்களுக்கும் வீட்டுல இருக்கிற பெரியவாளுக்கும் கொடுத்துடலாம். நீங்க வந்து இதை ஒரு முறை உங்க வீட்டுல இந்த முடக்கரத்தான் கீரை தோசையை செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நான் அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.